இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாவில் ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே கிளாஸில் தானே இருக்கும், அதை ஏன் நம்ம கிளாஸ் லெவல் வேரியபிள்னு சொல்லணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்குற கிளாஸில் இருக்கிற வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்கு அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். யூசிங் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் மூலமாக இந்த வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இதை தான் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த இன்ஸ்டன்ஸ் இல்லாமல் இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அங்கே தான் வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிரிக்கெட் அப்படின்ற அந்த வேரியபிளை ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிடலாம். அப்போது இந்த வேரியபிளை இப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் தேவையில்லை. அப்போ இன்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வேறு எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிளை கிளாஸ் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த வேரியபிள் வந்து எந்த கிளாஸில் இருக்கோ அந்த கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணணும். யூசிங் ஸ்டாட்டிக். இப்போ நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் யூசிங் த கிளாஸ் நேம். அதனால தான் இதை வந்து நம்ம கிளாஸ் லெவல் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே இன்ஸ்டன்ஸ் வச்சு பண்ணால் அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்கை வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், எதனால நம்மளுக்கு இங்கே ஸ்டாட்டிக் வேணும், நம்ம இன்ஸ்டன்ஸ் வச்சே பண்ணிடலாமே, எதுக்காக இங்கே ஸ்டாட்டிக், ஒய் ஸ்டாட்டிக் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.